நான் இது வரைக்கும் என் அப்பா அம்மாவை பார்த்தது கிடையாது. என் தாத்தா பாட்டி தான் என் அப்பா அம்மா எல்லாமே. கடைசி வரைக்கும் அவங்க தான் வளர்த்தாங்க. இது வரைக்கும் அவங்க தான் வளர்க்குறாங்க. இதுக்கு மிச்சமும் அவங்களுக்கோசரம் தான் நான் வாழ்கிறேன். நானும் ஒரு நாள் பெரிய ஆளாகி அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் வைப்பேன். நீ அழுதா எப்படிப்பா? தாத்தா அழுகிறார், போ போய் சமாதானப்படுத்த ஓடு போ. ஏன் ரொம்ப உடஞ்சு போயிட்டீங்க? 2 ஆப்ரேஷன், கல் அடப்பு ஆப்ரேஷனு. அது பார்த்துட்டு அவங்க 6 வயசு குழந்தையிலே அவங்க அப்பா இறந்துட்டா. அப்படி அவங்க அப்பா அம்மா 6மே. எனக்கு யாரும் ஆதரவு இல்லை. குத்தி கோப்பி நிலம் குத்தி கோப்பி விவசாயம் பண்ணால் அதுலேயும் நஷ்டமே. நெல் நட்டாலையும் பதிராக போயிடுது. பண்ணுற செலவு கூட வர்றதில்ல. எதுவும் முடியாது. இவனை எதை அப்படி படிக்க வச்சு வீடு இல்லை, வாழை வீட்டில் தான் இருக்கிறேன். விவசாயம்லாம் நட்டப்படுது, எள்ளு போட்டாலும் எது போட்டாலையும் வரதில்லைங்க சார். இப்போ கலக்கா போட்டால் மழை எல்லாம் சுத்தமாக உணர்ந்து போச்சு. இடையில தான் மழை வந்துனுங்குது. எதுவுமே செய்யறதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ ஒரு 6 மாசத்து பிள்ளையிலேருந்து இவரை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? எங்கே கொண்டு போய் இவரை விட்டுட்டா மனசு நிம்மதியாகும்? ஏதோ படிக்க வச்சு ஒரு வேலையில் சேர்த்து விட்டா போகிறதுங்கிறேன். ஆக்சுவலாக நீ சின்ன பிள்ளை, நீ வந்து அழுப்படாதெல்லாம் சொல்லக்கூடாது, நியாயமில்லை எனக்கு தெரியுது. ஆனால் நீ தான் இந்த வீட்டுக்கு தலைப்பிள்ளை இல்லையா? நீ தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா அவர் நம்புறாரு நீ படித்து முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் உன்னை கரை சேர்த்துறணும்னு. இல்லை சார், தாத்தாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. அடிக்கடிக்கு வயிற்று வலி நெஞ்சு வலி அந்த மாதிரி வருது சார். திடீர்னு அவர் இல்லைன்னா நான் என்ன சார்? எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா சின்ன வயசில் அம்மா அப்பாவே இழந்திருக்கிறோம். அப்போ யாரும் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாமே புரியுது. மனுஷங்க இங்கே எப்படி உயிர் வாழ்கிறாங்க தெரியுமா? தான் செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்குன்னு இருக்கப்ப இறுக்கி பிடிச்சிப்பாங்க உசுரை. நிறைய வீட்டில் பார்த்துருக்குறியா? அந்த பிள்ளைய கரை சேர்க்குற வரைக்கும் இறுக்கி பிடிச்சி நிற்பாங்க. என் பேரனை பார்க்குற வரைக்கும் நான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பேரனை பார்ப்பாங்க. என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான்பாங்க. ஆமாம் சார்.